உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்தில் கடந்த கால திமுக அதிமுக ஆட்சிகளில் டாஸ்மாக் மதுக்கடைகளில் மது பாட்டிலில் குறிப்பிட்ட விலையை விட கூடுதலாக ரூபாய் 10 வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதே நேரம் புதிதாக கட்சி ஆரம்பித்த தாவேகா தலைவர் விஜய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என தேர்தல் பிரச்சாரத்தின் போது கரூரில் பாடியது பயங்கர வைரலானது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை நோக்கி விஜய் பாடிய அந்த பாடலை செல்ஃபி புள்ள பாட்டுடன் மிக்சிங் செய்து ஆட்டம் போட்டு கொண்டாடினர் தாவேகாவினர். தாவேகா ஆட்சியை பிடித்து விஜய் முதல்வராகி 15 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. இன்னமும் டாஸ்மாகில் மதுபான பாட்டில்களுக்கு 10 ரூபாய் மட்டுமல்ல, அதற்கு அதிகமாகவே மதுப்பிரியர்களிடம் இருந்து பணம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. டாஸ்மாகில் வாங்கப்படும் அந்த 10 ரூபாயை வெறும் ஊழல் என்று குறுகிய பார்வையில் மட்டும் கடந்துவிட முடியாது. அது புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேகா அரசு காலத்திலும் தொடர்வதால் மதுப்பிரியர்கள் கவலை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வசூலித்தால் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இது வெற்று அறிவிப்பு என்பதை மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதே நேரம் கூடுதலாக அனைத்து மதுபான கடைகளிலும் ரூபாய் 10, 20 ரூபாய் என வசூலிக்கப்பட்டது தொடர்ந்தது என்றாலும் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கு பின்னாலும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கணக்கு பெரிய கதையாகவும் காரணமாகவும் இருக்கிறது. இதில் தாவேகா அதிமுக திமுக கட்சி பேதம் இல்லை என்கின்றனர் டாஸ்மாக் ஊழியர்கள். நாங்கள் ஏன் மது பாட்டிலுக்கு ரூபாய் 10 கூடுதலாக வசூலிக்கிறோம் என்று டாஸ்மாக் கடை ஊழியர் ஒருவர் வேதனையுடன் தெரிவிக்கிறார். கடந்த 2017இல் நெடுஞ்சாலைகளில் உள்ள கடைகள் என 2300 கடைகளை தமிழக அரசு மூடியது. அந்த கடைகளை வேறு இடங்களில் திறக்க வேண்டி வரும்போது அதற்கான இடத்தை ஊழியர்களே பிடித்து தருமாறு வாய்மொழி உத்தரவிட்டது டாஸ்மாக் நிர்வாகம். டாஸ்மாக்கு இடம் கொடுக்க யாரும் முன்வர மாட்டார்கள். அப்படி கொடுக்க தயாராக இருக்கும்போது அதிகப்படியான வாடகையே கோருவார். அரசு ஒரு கடையின் இருப்பிடத்தை பொறுத்து 3000 முதல் 8000 ரூபாய் வரை மட்டுமே வாடகை கட்டணமாக ஒதுக்குகிறது. இதற்கு மேலாகும் வாடகை செலவையும் கடையை நடத்தும் ஊழியர்களே ஏற்க வேண்டும். கடைக்கான கரண்ட் பில்லுக்கும் இதே கதைதான். குறிப்பிட்ட தொகையை மட்டுமே அரசு வழங்கும். எஞ்சிய தொகையை கடையை நடத்துபவரே பொறுப்பேற்க வேண்டும். நாள் ஒன்றுக்கு ரூபாய் 3 லட்சம் மது விற்பனை நடைபெறும் டாஸ்மாக் கடையின் செலவுகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது காலி பாட்டில்களை சேகரிக்க வருபவருக்கு ரூபாய் 800, மது பாட்டிலில் ஸ்டிக்கர் ஒட்ட வருபவருக்கு ரூபாய் 800, காலி பாட்டில்களுக்கு ரூபாய் தாழ் கமிஷன் 10% படி ரூபாய் 2500, மதுக்கூட வாடகை ஒப்பந்ததாரருக்கு ரூபாய் 1000, மதுபான பாட்டில் உடைந்து போவதற்கு ரூபாய் 1000, மின் கட்டணம் ரூபாய் 200, அலுவலகம் சென்று வருவதற்கு ரூபாய் 200, வங்கியில் பணம் கட்ட செல்லும் செலவு ரூபாய் 200, இன்டர்நெட் வசதி பெற ரூபாய் 200, சுகாதார செலவுக்கு ரூபாய் 200, பாதுகாப்பு செலவு ரூபாய் 500, மதுபானங்கள் இனாம் செலவு ரூபாய் 500, தண்ணீர் கேன் செலவு ரூபாய் 60 என மொத்தம் ரூபாய் 8160 ரூபாய் செலவு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை ஒரு மாதத்திற்கு கணக்கிடும்போது ரூபாய் 2,44,800 செலவு ஏற்படுகிறது. இது போக மாதம் கையூட்டு செலவு, அதிகாரிகளுக்கு கமிஷன் உள்ளிட்ட பல வேளைகளுக்கு மாதத்திற்கு 3,77,800 ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த இதர செலவுகளை சமாளிக்கவே பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு கூடுதல் வேலைப்பளுவை கொடுத்து காலி பாட்டில்களில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி விற்பனை செய்ய வேண்டும். திரும்ப கொடுக்கப்படும் போது காலி பாட்டில்களை பத்திரமாக பாதுகாத்து வைத்து ஒப்பந்ததாரரிடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும். இந்த பணியை செய்ய கூடுதலாக தேவைப்படும் வேலையாள்களுக்கும் இடத்துக்கும் கடையின் ஊழியர்களே பொறுப்பு. இத்தனை விவகாரங்களுக்கும் சேர்த்துதான் அந்த 10 ரூபாயை கூடுதலாக வாங்குகிறோம். நாங்கள் வாங்கும் 10 ரூபாயில் எங்கள் கையில் 1 ரூபாய் நின்றால் அதிசயம். ஆனால் மக்கள் 9 ரூபாய் கொள்ளைக்கு காரணமாக இருக்கும் தமிழக அரசு நிர்வாகத்தையும் ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களையும் கண்டுகொள்ளாமல் அத்தனை பழியையும் ஊழியர்கள் மீதுதான் போடுகின்றனர். இதர செலவுகளை அரசு ஏற்றுவிட்டு மற்ற துறைகளைப் போல எங்களின் அனுபவத்திற்கு ஏற்ற நியாயமான சம்பளத்தை அரசு கொடுத்தால் நாங்கள் கூடுதலாக 10 ரூபாய் கேட்க வேண்டிய தேவையே இருக்காது. ஆனால் கமிஷன் வாங்கி பழகிய அதிகாரிகள் அதை நடக்க விடுவார்களா? ஆட்சி மாற்றம் நடந்தாலும் காட்சிகள் எதுவும் மாறவில்லை.
வழக்கம் போல்தான் அதிகாரிகள் கமிஷன், கரப்ஷன், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என ராகமாக பாட்டு பாடி ஓட்டு கேட்ட வித்தகர்கள் ஆட்சியிலும் அதே 10 ரூபாய் பஞ்சாயத்து தொடரத்தான் செய்கிறது. அன்று செந்தில் பாலாஜிக்கு என்றார்கள், இன்று யாருக்கு செல்கிறது என்பதை ஆட்சியாளர்களே சொல்ல வேண்டும் மக்களிடத்தில் என்கின்றனர் வேதனையுடன். முன்னதாக கடந்த சில நாட்களாகவே சேலம், ஈரோடு, திருப்பூர் என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் டாஸ்மாக் ஊழியர்கள் காலி மது பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்திற்கு அதே ஊழியர்களை பயன்படுத்துவதற்கு எதிராக கடைகளை மூடி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருச்சியிலும் 27ஆம் தேதி 156 கடைகள் அதிரடியாக அடைக்கப்பட்டன. இதனால் மணமகள் மன்றங்களில் வழக்கத்திற்கு மாறான கூடுதல் தொகையுடன் மது பாட்டில்கள் விற்கப்பட்டன. மது பிரியர்கள் கொந்தளித்ததை அடுத்து காவல்துறையினர் திருச்சியில் உள்ள 10 மணமகள் மன்றங்களில் பாதுகாப்பாக நின்று மது பிரியர்களை வெளியேற்றி கடையை அரசு நிர்ணயித்த நேரத்தை காட்டிலும், அதாவது இரவு 11 மணிக்கு மூட வேண்டிய கடைகளை வெகு முன்னதாகவே 8 மணிக்கெல்லாம் மூடி பாதுகாப்பை பலப்படுத்தினர். மது பாட்டில்களுக்கு என்றால் அது மிகையல்ல. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.